ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் பனானா கேக். இது ஓவனில் நம்ம பண்ண போகிறதில்ல, ஸ்டவ் டாப்பில் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சாஃப்டாக நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்காக ஒரு சாஸ் பேனில் 1/3 கப்பு சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மெல்ட் பண்ணணும். இதை இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம ஸ்பேட்லா யூஸ் பண்ண வேண்டாம். ஆரம்பத்தில் நம்ம ஸ்பேட்லா யூஸ் பண்ணிட்டோன்னா இது கிறிஸ்டல் ஆக ஆரம்பிக்கும், மெல்ட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணி கொடுத்துட்டு தேவைப்பட்டால் அந்த பேனை மட்டும் கொஞ்சம் ஸ்வேர்ல் பண்ணி கொடுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது இப்போ கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பித்தாச்சு. அது பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி விட்டால் போதும். இது மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி நல்லா கேரமெல்லாக மாறிடும். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படி மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய பனானா எடுத்திருக்கேன். இது நல்லா ரைப்பான பனானா, நேந்திரம்பழம், ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெரிய பனானானால 1 போதும். ஸ்மாலாக இருந்தால் 2 பனானா எடுக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்காக ஒரு சிஃப்டர் எடுத்து 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது இவ்வளவும் சேர்த்து நல்லா 3 டைம்ஸ் அரைச்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு முறை அரைச்சிட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கூட 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இதையும் நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். இதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுல் எடுத்து அதில் 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டை கொஞ்சம் லைட்டாக பதஞ்சு வரும்போது இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணணும். இது நல்லா ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வரணும், நல்லா பொங்கி வரும். அந்த அளவுக்கு இது டைம் எடுத்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம இதை பீட் பண்ணணும். இப்போ நம்ம எக் மிக்ஸ் நல்லா பொங்கி வந்தாச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு ஆயில் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக நம்ம பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பனானாவை இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பனானா ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக பீட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் ஆனதும் நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு. ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை ஸ்லோவாக ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். இது ஓவர் மிக்ஸ் பண்ணாச்சுன்னா கேக்கு ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஜென்டிலாக ஃபோல்டு பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லா மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ 1 கப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அந்த பேட்டரில் சேர்த்து ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். இந்த மைதா ஆட் பண்ணுறதுனால அந்த நட்ஸு எல்லா இடம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைன்னா ஒரு இடத்துல ரொம்ப தாந்துடும். ஸோ நம்ம இதையும் ஜஸ்ட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு பேட்டரை இப்போ ஒரு கேக் டின்னில் மாற்றி கொடுக்கலாம். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு லோஃப் பேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் லைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ரவுண்டு டின்னில் வேணுனாலும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த பேட்டர் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விடணும். 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணணும். இப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேனு. அதில் இந்த கேக் டின்னை நம்ம இறக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1 hour பேக் பண்ணி எடுக்கணும். ஆஃப்டர் 45-50 மினிட்ஸ் ஆகும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா ஆற விடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸ் பனானா கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் 50 மினிட்ஸ் ஆகும். 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 50 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு பேக் ஆகிருந்துன்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இன்னொரு புதிய ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.